ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான சைனீஸ் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் டிடெக்டிவ் சம்மந்தப்பட்ட படம். ஸோ டிடெக்டிவ் படம்னாலே சொல்லவா வேணும், பயங்கர சூப்பராக இருக்கும்ல. அதனால டேரெக்டாக ஒன்லைனர் பார்த்துடலாமா? ஒரு ஊரில் ஒரு ராணி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ ராஜா இறந்ததுக்கப்புறம் அடுத்தது அவங்க தான் இந்த ராஜ்யத்தை ஆள போகிறாங்க. ஸோ அதுக்காக முடிசூட்டுற ஃபங்க்ஷன் ஒன்று பிரம்மாண்டமாக நடத்துறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக மிகப்பெரிய புத்தா ஸ்டாச்சு, அதுவும் கிட்டத்தட்ட 63 யார்டு ஹைட்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான புத்தா ஸ்டாச்சுவை வந்து ரெடி பண்ணி அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு திறக்கலான்ற மாதிரி ரெடி பண்ணேன். ஆனா திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டாச்சுக்குள்ள இருந்த கொஞ்சம் பேர் தீயில எரிஞ்சு கொடூரமா சாகுறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேருடைய உடம்பு வெயில பட்டுச்சுன்னா அவங்களும் அந்த இடத்துல எரிஞ்சு கொடூரமா சாகுறாங்க. ஸோ வெயில் பட்டாலே சாம்பலா மாறிடுவாங்க. இதனால அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்பவே பயந்து போயிட இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ராணி என்ன பண்றாங்கன்னா ஒரு சிறை கைதிய அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ கடைசியில் அவன் அதை கண்டுபிடிச்சானா, எதுக்கு மக்கள் எல்லாம் வெயில பட்டதுமே சாகுறாங்க, இல்லைன்னா அந்த மர்மமான மரணத்துக்கு பின்னாடி மந்திர சக்தி ஏதாவது இருக்குதா அப்படின்றதெல்லாம் அவன் கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு என்னென்ன அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கடைசியில மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சு முடிச்ச கதை தான் 2010 வருஷம் ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் டி மிஸ்ட்ரி ஆஃப் த ஃபேண்டம் ஃப்ளேம். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே அந்த நாட்டோடைய ஜெனரல் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அங்க பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட அங்க இருக்கிற மாஸ்டர், ஸோ அந்த மாஸ்டருடைய பேர் வந்து ஜியா. ஸோ அந்த ஜியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவை ரெடி பண்ண மில்லியன் கணக்கில் மெட்டல் வந்து டெய்லியும் மெல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு தண்ணி வந்து தவிச்சிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஜெனரலும் அதை பார்த்துட்டு அப்படியே அங்க இருக்கிற போட்டோல இருக்கிறது யாருன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த மாஸ்டர் ஜியா, இதுதான் சாப்ளின், குயின் நம்புற ஒரே ஒரு ஆள் வந்து இவங்க தான். எந்த டிசாஸ்டர் வந்தாலுமே முன்கூட்டியே குயின் கிட்ட வந்து இவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போறாங்க. அதாவது அந்த போட்டோல இருந்தது யாருன்னா, இந்த நாட்டுக்கு ஒரு குயின் இருப்பாங்க இல்லையா, அந்த குயினுடைய ஒரு அசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்க இந்த சைடு இந்த மாஸ்டர் கிட்ட அங்க இருந்த அந்த சூப்பர்வைசர் வந்து, நீங்க ஸ்டாச்சுல இருந்து சாப்ளின் போட்டோல இருந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிட்டீங்க, அது இன்னுமே ஆட் பண்ணல. ஸோ இதனால நம்ம சர்வன்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க. நீங்க அந்த ஸ்கிரீனை திரும்பவும் அதே இடத்துல வைக்கணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஸோ அந்த மாஸ்டரும் அதை இப்போ பேச வேண்டாம், நம்ம அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு ஜெனரல் கிட்ட பேச போயிடுறாரு. அப்படி வெளியில வந்து ஜெனரல் கிட்ட பேசிட்டு டாப்ல நிற்கவும் அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி வருது. பட் அதை அவர் கண்டுக்காம ஜெனரல் கிட்ட புத்தா ஸ்டாச்சுவை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல அவருக்கு உடம்புல எதிர்பார்க்காத நேரத்துல ஃபயர் ஆகுது. அங்க இருந்த எல்லாருமே இது எப்படி நடந்துச்சுன்னு எதுவும் புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்க, வழி தாங்க முடியாம அந்த மாஸ்டரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து மூவ் ஆகி துடிச்சு ஒர்க் நடக்கிற இடத்துக்கு வந்து அப்படியே கீழே விழுந்து உடம்பு ஃபுல்லா சுக்குநூறா செதறி போகுது. சொல்ல போனா ஒரு பாடி பார்ட்ஸுமே கிடைக்கலன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு சாம்பல் மட்டும் தான் மிஞ்சி இருக்க. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த என்கொயரி பண்றதுக்காக ஃபாரன்சிக் லேப்ல இருந்து பேய்னு ஒரு கேரக்டர் வருது. அதாவது உங்களுடைய பேர் வந்து பேய். ஸோ அந்த மாஸ்டர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய சாம்பல் மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது செத்து போன மாஸ்டர் ஜியாவுக்கு மேலே ஒரு ஹெட் இருப்பாரு. இவரை நம்ம வந்து சிண்டான்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ சிண்டாவும் அவருடைய உடம்புல எப்படி ஃபயர் ஆச்சுன்னு அந்த சாம்பலை பார்த்துட்டு இதில் பாஸ்பரஸ் ஸ்மெல் வருது, இது நம்ம மெட்டலை மெல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது எப்படி மாஸ்டர் ஜியாவுடைய பாடி மேலே வருது? அப்புறம் யாரோ மாஸ்டர் ஜியை அவருடைய ஃபுட்டில் பாய்சன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கொலைகாரன் நமக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஏதோ உண்மையாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லவும் இதெல்லாம் சின்சியராக செக் பண்ணிட்டு இருந்த அந்த பேய் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விளக்கி வச்ச விளக்கு மாதிரி பேசினதெல்லாம் போதும், எனக்கு என்னமோ அவருடைய உடம்புல தான் ஏதோ ஆயிருக்குன்னு தோணுது. நான் ஏன் சொல்கிறேன்னா, மாஸ்டர் ஜியோடைய ஷூவை பாருங்க, அது இன்சைட் தான் ஃபயர் ஆயிருக்குது அப்படின்னு காட்டுறான். பட் இதெல்லாம் காதில் வாங்காத சிண்டா தண்ணியை லபக்குன்னு குடிச்சிட்டு இதெல்லாம் காரணம் கண்டிப்பாக பாய்சன் அப்படின்னு திரும்பவும் அரைச்சமாவே அரைக்க ஸ்டார்ட் பண்ணவும் உடனே அந்த பேய் வந்து, ஹலோ, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருந்தாலும் மாஸ்டர் ஜியோவுக்கு மயக்கம் மூச்சு திணறல் ஏதாவது வந்திருக்கும், அப்படி அவருக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பாய்சன் கலந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி அவருக்கு எதுவுமே வராமல் எப்படி ஃபயர் ஆகியிருக்கும், அதனால தான் இப்போ டவுட்டாக இருக்குதுன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிண்டாவும் இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும்னு ஒர்க்கர்ஸை பார்த்துட்டு கத்திட்டு போகும். அப்போ போய் சூப்பர்வைசரை கையை பார்த்து, சூப்பர்வைசர் உன்னதான் அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்த செக்யூரிட்டிலாம் சூப்பர்வைசரை பிடிச்சி முன்னாடி தள்ளவும் உடனே சூப்பர்வைசரும், நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா, அப்படி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா புத்தா ஸ்டாச்சுவை கிரியேட் பண்ணுறதுல பெண்டிங் விழுந்துரும், அதனால குயின் எம்மளை கோவப்படுவாங்கன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட போய் வந்து, முழு பூசணிக்காவை முக்காடெல்லாம் போட்டு மறைக்க முடியாது, உன்னுடைய கைக்கு என்னாச்சு அப்படின்னு அடிச்சு கேட்கவும் அதுக்கு சூப்பர்வைசரும், இது நான் நம்ம நாட்டுக்கு எதிராக இந்த இனத்தை காப்பாத்துறதுக்காக டிடெக்டிவ் டி கூட சேர்ந்து பண்ண தப்புனால எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் தான் இது, ஒரு 8 வருஷம் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டேன், இப்போ என்ன ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுங்க, இல்லாட்டி குயின் வந்து கொந்தளிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட போய், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி ஜெயில இருந்துட்டு இப்போ நல்லவன் மாதிரி நாட்டாம பண்றியா, ஒழுங்கா மாஸ்டர் ஜியாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு, இல்லாட்டி உன்னுடைய இன்னொரு கையுமே இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு வெட்ட போகவும் உடனே சூப்பர்வைசரும், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, மாஸ்டர் ஜியா மண்டைய போறதுக்கு காரணம் அவர்
ஒரு முக்கியமான சில, அதாவது நாங்க தெய்வமா மதிக்கிற நம்பிக்கையை மதிக்காம அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அதனாலதான் அது சாமி குத்தமாக்கி அவருக்கு வந்து சாமி தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சின்டா இருக்காங்க இல்லையா, அவங்க சூப்பர்வைசர் அடிச்சு அவரை தரன்னு தள்ளி கழுத்தை நெரிச்சு, என்னடா எல்லாமே கட்டு கதையை கேட்டு கட்ட ஊத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு சூப்பர்வைசரும் அந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணக்கூடாது, அதுதான் மந்திர சக்தியுடையது, அப்படி ரிமூவ் பண்ணாதனால தான் தேவ குத்தமாயிடுச்சு, முன்னாடி செத்து போன அந்த மாஸ்டர் வந்து இதை தொட்டுட்டாரு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்டு போயும் அந்த ஸ்கிரீனை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலான்னு போய் கொஞ்சம் தயக்கத்தோட போய் அந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா, அதுக்குள்ள சின்டா என்ன பண்ணிடுறாருன்னா டக்குன்னு அந்த ஸ்கிரீனை பிடிச்சி இழுத்து, இதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணி, இப்போ நானும் இந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிட்டேன், அப்போ கடவுள் என்னையும் தண்டிக்குமா, தண்டிக்குதா இல்லையான்னு பார்க்கலாமே அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பார்த்த ஒர்க்கர்ஸும் சின்டா இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு பயபக்தியில மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா சின்டா என்ன பண்றாருன்னா, சூப்பர்வைசர் அவருடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே மெயின்ல ஹேண்ட் கப் போட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து நிப்பாட்டி விட, போய் அவங்க எல்லாத்தையுமே வரிசையா லுக் விட்டுட்டு சூப்பர்வைசர் கழுத்துல இருக்கிற துண்டை பிடிச்சு இழுக்கவும், அப்போ சின்டா பேய்கிட்ட நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே குயின் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவோம், அவங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல, ஏன்னா குயின் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாம இவங்களால எந்த ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ண முடியாததுனால எல்லாருமே குதிரைப்படையில குயினை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறமா குயினை பார்க்க வந்துட்டுறாங்க. அப்போ அந்த பேய் குயின் கிட்ட ஒரு சலாம் போட்டு, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம், ஜியா அதான் மாஸ்டர் ஜியாவுடைய டெத்துக்கு ரீசன் ஃபயர்னு மட்டும் இப்போதைக்கு கெஸ் பண்ணியிருக்கிறோம், அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோன்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ள கொளுத்துற வெயில் வந்துட்டு இருக்க சிண்டாவுக்கு வந்து வெயில் தாங்க முடியாம ஒரு மாதிரி வந்து சடனா என்ன ஆகுதுன்னா அவர் மேல அப்படியே ஃபயர் வந்துருது. இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஜியாவுக்கு நடந்த மாதிரியே இப்போ இவருக்கும் நடந்துருச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்ற மாதிரி இப்பயும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. அப்போ குயினோடைய ரைட் ஹேண்ட் இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. ஸோ ஹீரோயினும் ஃபோர்ஸா வந்து சிண்டா வந்திருக்கிற குதிரை மேல மோதி ஃபயர் வந்து வேற எங்கேயும் பரவாம தடுக்கிறாங்க. ஸோ சிண்டாவும் குதிரை மேல இருந்து கீழே வந்து அவருடைய சாம்பல் மட்டும்தான் இப்பவும் மிஞ்சுது. ஸோ இப்படி நடந்ததுனால இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, மாஸ்டர் ஜியாவும் அங்க இருந்து ஒரு மந்திர ஸ்கிரீனை வந்து தொட்டதுனால தான் அவர் எரிஞ்சு போனார்ன்ற மாதிரி நம்பாங்க இல்லையா. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த சிண்டுவும் அதை தொட்டிருப்பாரு. ஸோ அதனால இவரும் அப்படி தான் இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி நம்புறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது பேலஸ்ல குயினை சேவ் பண்ண ஏகப்பட்ட பேர் வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அடுத்தது குயினுக்கு ஃபுட் கொண்டு வந்து அதை குயின் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் சாப்பிட்டா அடுத்தது தான் குயினுக்கும் கொடுக்குறா. ஏன்னா பாய்சன் எதுவும் அதில் கலந்துடக்கூடாது இல்லையா, அதனால அவ செக் பண்ணி கொடுக்க, அதுக்கு குயினும், நான் என்னுடைய 14 வயசுல அரியணை ஏறினேன், அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டே இருக்குது, அதெல்லாம் சமாளிச்சு இப்போ நான் அரியணை ஏறுற வரைக்கும் வந்திருக்கிறேன்னா அதுக்கு உன்னை மாதிரி ஒரு விசுவாசி என் கூட இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்ல, அடுத்தது சோல்ஜர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து குயின் கிட்ட உங்களை பார்க்க சாப்ளின் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும், அதை கேட்ட குயினும் வேகமாக வரா. ஸோ இந்த சாப்ளின் யாருன்னு பார்த்தா அது ஒரு பேசுகிற மான். அதாவது இது வந்து குயினுக்கு நல்லது கெட்டது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கெஸ் பண்ணி சொல்கிற மாதிரியே ஒரு ஜோசியக்காரி மாதிரின்னு சொல்லிக்கலாமே. இந்த மான் வந்து ஒரு ஜோசியம் சொல்கிற மான். அது வந்து இதுமே குயின் கிட்ட உன்னுடைய பேலஸை சுக்குநூறா அழிக்க சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க, நீ இது தெரியாம இங்க உட்காந்து சூப் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட குயினும் அச்சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு சாப்ளின் அதான் அந்த மான் வந்து இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு சாணக்கியன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் டி சிட்டில இருந்தான், அவனை 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயில போட்டோம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுன்றதுக்கு அவனால தான் முடியுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் அவன் டிடெக்டிவ் டி தானே, அவனுக்கு இந்த குயின் பண்ற ஆட்சி பிடிக்காம தானே 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை பண்ணான், அதனால தானே அவனை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கிறோம், இப்போ அவனை எப்படி திரும்பி கூப்பிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது, பட் அதுக்கு குயின் வந்து சாப்ளின் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுடைய சோல்ஜர் கிட்ட சொல்லி டிடெக்டிவ் டி உயிரோட இருக்கானான்னு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. அதுல அந்த டிடெக்டிவ் டி இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ இதனால நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க ஹீரோவுக்கு கண்ணு தெரியாம இருக்குது, அவர் கூட ஒரு வயசான ஆளும் அதுவும் கண்ணு தெரியாத தாத்தா தான். ஸோ ஹீரோயினும் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வெளியில வந்திருக்க கார்டியன்ஸ் கிட்ட ஐடியா காமிச்சு அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு உள்ள வர, அடுத்தது ஹீரோவை கைதியா இருக்கான் இல்லையா, அவருக்கு சில ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. அப்படிதான் அன்னைக்கு ஆஃபீஸர் கொடுத்த தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் தீல இருக்க சொல்லி பண்டலா கொடுத்துட்டு போக, அடுத்தது ஹீரோவும் அந்த கண்ணு தெரியாத தாத்தாவும் அந்த பண்டில எரிக்க போகவும், அப்ப அந்த இடத்துக்கு நிறைய எனிமீஸ் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. கண்ணு தெரியலனாலுமே ஹீரோ வந்து காலடி சவுண்ட் வச்சு எத்தனை பேர் வராங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணி, இந்த வயசான தாத்தா கிட்ட நம்ம இப்போ ஒரு பெரிய போருக்கு ரெடியா இருக்கணும், அதனால நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையில ஒரு பெரிய சங்கிலியை போட்டு அவங்கள மாட்டி இழுக்கும் போது, அதை வச்சுக்கிட்டே தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி மாத்தி பயங்கரமா சண்டை போட, அப்பதான் ஹீரோனுடைய கண்ணில் இருக்கிற லென்ஸை கழட்டி போடுறான். அதாவது நம்ம ஹீரோக்கு நல்லாவே கண்ணு தெரியும், கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கிறான். கண்ணு தெரியாத போதே கண்ணா பின்னான்னு சண்டை போடுற நம்ம ஆளு இப்போ கண்ணு வேற தெரியும் இல்லையா, ஸோ கேட்கவா செய்யணும். அப்பதான் ஒரு அடியால் தாத்தாவை அடிக்க வரவும் ஹீரோ அவர்கிட்ட ஒரு 20 சென்டிமீட்டர் லெஃப்ட்ல தள்ளிப்போங்க, ஒரே 1 சென்டிமீட்டர் கீழே போங்க, அடுத்தது திரும்புங்க, இப்படி அடிங்கன்ற மாதிரி சொல்ல அந்த வயசான ஆளும் அடிக்கிறாரு. இந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து கைத்தை தலைக்கு மேல சுத்தி அங்க இருந்தவங்களை தவிடு பொடியாக்குறா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஆபீசர்ஸ்லாம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்து அந்த அடியாட்கள் எல்லாம் உயிரோட பிடிக்க ஆர்டர் போடுறாங்க. ஆனா அந்த அடியாட்கள்
எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அம்பை வீசிட்டு கொழுந்து விட்டு எறிகிற தீக்குள்ள போய் விழுந்து சூசைட் வேற பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆபீசர் கிட்ட மாட்டிட்டா இவங்களை யார் அனுப்புனாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ன்றதுக்காக இப்படி சூசைட் எல்லாம் பண்றாங்க. ஸோ இதை பார்த்த இந்த ஆபீசர்ஸும் இப்படி இவங்களை உயிரோட பிடிக்க முடியாம போயிட்டு இவங்களை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதுவுமே புரியலையே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ அவங்களை அனுப்புனது கண்டிப்பா உங்க கூட்டத்துல எவனோ தான் இருக்கிறான். ஏன்னா அவங்க உயிரையே விட்டுறாங்கன்னா இதுலயே தெரிய வேண்டாமா முட்டா பசங்கன்னு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது சரிதான் படுது. ஏன்னா ஹீரோயின் ஹீரோ தேவைப்படுறாங்க இல்லையா. ஸோ வர்றதுக்குள்ளேயே ஹீரோ கதையை முடிக்கிற யாரோ அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா ஹீரோ இந்த கேஸ்ல வந்து தலையிடக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் வயசான தாத்தா கண்ணை செக் பண்ணி பார்க்க வரவும் அதை பார்த்து ஹீரோ கண்ணை கிண்ண பிடிங்கி போட்டுறாத, அவருக்கு உண்மைக்குமே கண்ணு தெரியாது. அம்மா நீ பேலஸ்ல இருந்து எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் உனக்கு கண்ணு தெரியுமா, அப்போ ஏன் கண்ணு தெரியாத மாதிரி ஃபர்ஸ்ட் நடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அதுவா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணதான், இங்க இருக்கிற முகரே பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் சரி உன்னால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு உதவி தேவைப்படுது, கிங்டமுக்கு தேவைப்படுது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்ல அதை கேட்டு ஹீரோ என்னாலலாம் வர முடியாது, அதுவும் உங்க தலைவிக்குனா என்னால சுத்தமா வர முடியாது அப்படின்னு கோவமா சொல்றான். ஏன்னா இவனுக்கு குயினை சுத்தமா பிடிக்காது இல்லையா, அதனால தான். ஸோ அதை கேட்ட தாத்தா நீ போய் தான் பாரு, குயின்காக இல்லாட்டினாலுமே மற்ற மக்களுக்காக நீ போகணும், கண்டிப்பா அதை நீ அவங்க சொல்றதை செய்யணுன்ற மாதிரி சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது குயினை தான் காட்டுறாங்க. அங்க குயின் ரொம்பவே தோரணையா ட்ரெஸ் பண்ணிட்டு சேர்ல கெத்தா இருக்க. அங்க மிலிட்ரிக்கு எக்ஸாம் வச்சு ஆளுங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டுட்டு குயின் முன்னாடி நிப்பாட்ட ஹீரோ பார்த்ததுமே குயின் ஹீரோ கிட்ட ஏன் இப்படி ஜெயில் யூனிஃபார்ம்ல வந்திருக்க, அதுவும் சேவ் கூட பண்ணாம ஏன் இப்படி வந்திருக்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து உங்களுடைய ஆட்சியை நான் எதிர்த்ததுனால தான் எனக்கு தேச துரோகி பட்டம் கொடுத்து என்ன உள்ள தள்ளினீங்க, இத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்திருக்கிறேன், இப்போவும் நான் திரும்பி உள்ள போக வேண்டி இருக்கும், அதனால தான் நான் பழசு பக்காவா இருக்கும்ன்ற மாதிரி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லவும் அதை கேட்ட கோயினோ டிடெக்டிவ் டி இன்னுமே பழச மறக்கல போல, நான் இந்த அரியணைக்கு வரும்போது இளவரசர் ரொம்பவே சிறியவரா இருந்தாரு, அவருக்கு நான் ஜஸ்ட் அட்வைஸ் தான் பண்ணுவேன், என்னுடைய ஆட்சியில நிறைய ஊழலை நான் அழிச்சேன், இப்போ மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க, இன்னுமே நீங்க என்னுடைய ஆட்சியை குறை சொல்றீங்க, நான் இப்போ முடி சூட்டுறதுக்கு வந்திருக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஹீரோ வந்து எல்லாம் கரெக்டு தான், பட் உங்களுடைய ஆட்சி மாறினதுனால நிறைய பேருடைய வாழ்வு பாதிக்கப்பட்டது, அதனால தான் நான் எதிர்த்தேன், இன்னுமே எதிர்க்கிற சிச்சுவேஷன் வந்தா எதிர்க்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாவே பேசுறான். அதை கேட்ட குயினோ அது சரி, இப்போ உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அது என்னன்னா 2 பேருடைய உயிர் வந்து மர்மமான முறையில போயிருக்குது, நான் பதவி ஏற்கிறதுக்குள்ள இந்த கேஸை நீ தான் சால்வ் பண்ணணும், நீ சுப்ரீம் கோர்ட் கூட சேர்ந்து உன்னுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்க உன்னுடைய பேட்ஜ் இருக்குது 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை இப்போ திரும்பவும் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்க அடுத்ததான் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஹீரோயினும் கூடவே வராங்க. இதை பார்த்த ஹீரோ நீ எதுக்கு என் கூட வர அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் குயின் தான் ஜெயிலில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டதுனால உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி என்னை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இதை கேட்ட ஹீரோ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, யார்கிட்ட காது குத்தி கமல் பட பார்க்குற அப்படின்னு கேட்க அதை கேட்ட ஹீரோயின் குயின் சொன்னா அது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் பழையபடி சேஃபாக இருக்கிறத ஹீரோ கிட்ட காமிக்க அதை பார்த்து ஹீரோ என்னுடைய வால் மட்டும் இல்லை அதுதான் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ சேவ் பண்ண உட்காந்து ஹீரோயின் கிட்ட அதுதான் குயின் என்ன நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் தாடிக்காரன் தாண்டவம் ஆடுறானே, ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னா அதையே பிடிச்சி தொங்குவானோ இனிமே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு தண்ணி எடுக்க போகவும் அதுக்குள்ளே ஹீரோ சும்மா இல்லாம அப்படி கொஞ்சம் சேவ் பண்ணி விட்டுருமா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு பயங்கரக்கம் வருது. தண்ணி இருக்கிற பாத்திரத்தை ஹீரோ மேல தூக்கி வீச அதையும் ஹீரோ கேட்ச் பிடிச்சிட்டு குயின் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா, அவங்க அவ்வளவு சீக்கிரமே யாரையுமே நம்ப மாட்டாங்க, இப்போ கூட நீ என் கூட க்ளோஸா இருந்தேன்னு வை உன்னையும் டவுட் படுவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாகி ஹீரோவை அடிக்க வர ஹீரோயினை தடுத்து அவ கையில கத்தியை கொடுத்து சேவ் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் கத்தியை வச்சு ஹீரோடைய கழுத்துல வைக்க உடனே ஹீரோ நீ என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், குயின் உன்னையே செக் பண்ணதான் ஏன் கூட அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி விடுன்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயினும் நீ என்னுடைய குயினை எப்போதுமே தப்பாவே நினைக்கிற, நீயும் நானும் க்ளோஸா இருந்தா குயின் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வர அந்த டைம்ல வால் எல்லாம் கூரை பிச்சுட்டு இவங்க மேல அட்டாக் பண்ண வருது. அடுத்தது ஹீரோயின் அம்புலாம் தொடர்ந்து வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவசரப்பட்டு போய் டோர் ஓபன் பண்ண போகவும் அதுக்குள்ள ஹீரோயினை பிடிச்சு இழுக்க அங்க ஏகப்பட்ட அம்பு வந்து சும்மா சராமாரியா வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஹீரோ ஒரு போர்வையை போட்டு தடுத்து ஹீரோயினை அப்படியே சேவ் பண்ண ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என் ஹேர் எல்லாம் டச் பண்ணாம தள்ளிப்போ அப்படின்னு தள்ளி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோ வெளியில வந்து அங்க யார் இருக்கான்ற மாதிரி பார்க்க அங்க ஹீரோவுக்கு முன்னாடி எதிரி நாட்டு மன்னன் இருக்க. அவங்கள பார்த்த ஹீரோ இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு ஒரு வேலை வந்திருக்குது அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கிங் வந்து என்னடி நீ ஏன் அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும், என் கூட வந்து ஒர்க் பண்ணு, நம்ம கிட்ட நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நம்ம ஒன்னா சேர்ந்து குயினை தோக்கடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்குள்ள ஹீரோயின் பாய்ஞ்சி கிங் கிட்ட இருந்து காடை பிடிங்கிட்டா. உடனே இந்த ராஜாவும் மூக்குல வைத்த முயல் வந்துருச்சு, இனிமேல் நம்ம எந்த தூபம் போட்டாலும் அது வேலைக்கு ஆகாது, அதனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட எப்போ வேணாலுமே என்னை தேடி நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஹீரோயினும் உன்னை கொலை பண்ண வந்திருக்கிறான், நல்ல வேலை நீ அவன் கிட்ட இருந்து வேலைக்கு போல அப்படின்னு சொல்ல அதை
அதை கேட்ட ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி இவங்க நம்மளை கொலை பண்ண வரல, அப்படி வந்திருந்தா என்ன விலை பேச வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது வேற யாரோடைய வேலையா இருக்கும் அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பார்க்கறாங்க. அப்படியே சீன் கட்டாக ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் டிடெக்டிவ் டி தான் இனிமேல் இந்த கேஸை வந்து ஃபைன் பண்ணுவாரு, பேய் அவருக்கு சப்போர்ட்டா இந்த கேஸை வந்து மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஹீரோ இருந்த வீட்டில் இருந்த புறாவையும் கூண்டோட தூக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்தது இந்த பேய் வந்து நம்ம ஹீரோவை மார்ச்சரி இடத்துக்கு கூட்டிட்டு போகவும், அப்போ அந்த பேய் ஹீரோ கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு புறாவை கூட்டிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, அதனால என்ன, அது வந்துட்டு போகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வானத்தை பார்த்து, இது என்ன வெயில், பங்குனி மாசம் பல்ல காட்டாம அது பாட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த மார்ச்சரி உள்ள போய் அந்த டெட் பாடி இருக்கும்ல அதோடைய சாம்பல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட இருக்கிற புறா ரொம்பவே பயந்து போய் சவுண்ட் விட ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோ அந்த புறாவை வெளியில வச்சு பார்த்துக்க சொல்றான். அடுத்தது ஹீரோயின் கிட்டையும், நீயும் வெளியில போய் என்னுடைய புறாவை போய் பாருன்ற மாதிரி சொல்ல அது கேட்ட ஹீரோயின், என்னாலலாம் அப்படி போக முடியாது, குயின் உன் கூட தான் என்னை இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து, நீ மட்டும் இப்போ போகலன்னு வை, நான் இந்த பேட்ஜை உன்னுடைய குயின் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஸோ ஹீரோயின் வேற வழி இல்லாம அங்க போக, அப்போ ஹீரோ, ஏமா ஒத்த ராசா போறப்போ டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்ல இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அடுத்தது நம்ம ஹீரோ அந்த கேஸ் டீட்டெயிலாக ரீட் பண்றவங்கள சவுண்டா ரீட் பண்ண சொல்லிட்டு பேய் கிட்ட போய், இந்த கேஸை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பேயும், இது மனுஷன் பண்ற மாதிரி தெரியல, அந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணதுனால அதுக்கு பின்னாடி இருக்கிற சாப்ளின் தான் இதெல்லாம் பண்ணியிருக்குன்ற மாதிரி எல்லாருமே நம்புறாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ வந்து, அட அறவேக்காடு அவிச்ச முட்டையே, இதெல்லாம் நீ நம்புறியா, இதுல லாஜிக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பேயும், வேற எந்த க்ளூவும் இல்லை, சாப்ளின் தான் பிளாக் மேஜிக் பண்ணி உங்களை கொலை பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து, சாப்ளின் குயினோடைய ஆளு, அப்படி இருக்கும்போது அது உங்களை கொலை பண்ணுனா இன்னுமே தானே குயினோடைய முடி சூட்டுறது டிலே ஆகும், எனக்கு என்னமோ வாமலையும் கொஞ்சம் டவுட் இருக்குது, உன்னுடைய சீனியர் டெத் ஆயிட்டாருன்னா உனக்கு தானே இந்த போஸ்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட பேய் வந்து சாக்காகி, அப்படி இருந்தா மாஸ்டர் ஜியாவை நான் இதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ, கேஸை டைவர்ட் பண்றதுக்காக கூட நீ அப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே பேய் இப்போ கூட ஹீரோ கூட ஃபைட் பண்ண வரான். இதை பார்த்து ரீடர் வந்து ரீட் பண்றதை ஸ்டாப் பண்ண ஹீரோ வந்து, என்ன ஆனாலுமே ரீட் பண்றதை ஸ்டாப் பண்ணாத, முடிஞ்சாலும் திரும்ப திரும்ப கத்தி கத்தி படி அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்தது ஒரு வழியா நம்ம ஹீரோ பேயை கண்ட்ரோல் பண்ணி, இங்க பாரு ஸ்கிரீன் எடுக்கிறதுனாலலாம் எதுவும் ஆகாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அது போக மாஸ்டர் ஜியா புத்தா ஸ்டாச்சுவை மந்த்லி ஒன்ஸ் போய் செக் பண்ண போவாருன்னு நான் ஜெயில இருக்கும்போது நோட்ஸ் அறிக்கை தரும்போது அதுல ரீட் பண்ணி தெரிஞ்சிருக்கிறேன், அதனால அவர் இன்ஸ்பெக்ஷன் வர்றது யாருக்கோ பிடிக்கலன்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோயின் மேல இருந்து ஒட்டு கேட்கலான்னு ஓட்டு பிரிச்சு கேட்கறா. பட் நோ யூஸ், ஏன்னா ரீடர்ஸ் தான் கத்துன்னு கத்திட்டு இருக்கான் இல்லையா. அடுத்ததா வெயிலும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர அங்க கூண்டுக்குள்ள இருந்த புறாவும் எரிஞ்சு சாம்பல் ஆகுது. இதை பார்த்த செக்யூரிட்டி கத்த உடனே ஹீரோவும் போய் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி பார்க்கவும் உடனே ஹீரோ அங்க இருந்து ஃபாஸ்டா கிளம்பி ஃபுட் ரெடி பண்ற இடத்துக்கு போய் ஃபுட்டை ரெடி பண்றவங்க கிட்ட இன்னைக்கு என்ன குக் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவரும் அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம கொத்தவரங்காயும் கொள்ளும் வைக்கலான்ற மாதிரி பாக்கன்ற மாதிரி சொல்ல அவங்க கிட்ட ஹீரோ வந்து, இங்க சிக்கன் பிளட் இருக்கா அப்படின்னு கேட்டு அது இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பிளட்ல நம்ம ஹீரோ மேல அம்பு வீசிருப்பாங்கல்ல அந்த அம்பை வந்து எடுத்து வச்சிருந்திருப்பான். அந்த அம்பை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற லிக்யூட எடுத்து அந்த சிக்கன் பிளட்ல ஆட் பண்ணி அதை வெயில வச்சுட்டு இப்ப பேய்கிட்ட, ஜியா செத்ததும் மத்தியானம் தான், அதே மாதிரி உன்னுடைய சீனியரும் கரெக்டா வெயில் குதிரையில வரும்போது தான் ஹீட் தாங்க முடியாம செத்து போயிருக்காங்க, ஸோ வெயில்ல தான் இது ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி கரெக்டா ஃபைன் பண்ணிடுறான். அதாவது அதுக்குள்ள லிக்யூட் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு விஷம், அந்த பாய்சன் கொடுக்கறது மூலமா வெயில்ல பட்டா அவங்க வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க போல. ஸோ இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ வச்சிருந்த அந்த பிளட்டும் பாத்தீங்கன்னா இப்போ சுறுசுறுன்னு கொதிக்க அந்த இடமே அப்படியே ஃபயர் ஆகுது. இப்படிதான் ஃபயர் ஆகுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறான். அடுத்த சீன்ல புத்தா ஸ்டாச்சு ஒர்க்கர்ஸை காட்டுறாங்க. அங்க சூப்பர்வைசருடைய கை தண்ணி தொட்டிக்குள்ள விழ அதை நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்கவும் ஹீரோவை பார்த்ததுமே சூப்பர்வைசர், டிடெக்டிவ் டி நீங்க வந்துட்டீங்களா, உங்களை திரும்பவும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், நீங்க மறுபடியும் டிடெக்டிவா ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, ஆமா குயின் தான் அந்த கொலை கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக என்ன அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சூப்பர்வைசரும், ஆமா நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லி சின்ன சின்ன ஒர்க் பண்ணி இப்பதான் சூப்பர்வைசரா வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அடுத்ததா பேய் தண்ணி குடிக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அந்த தண்ணியை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்க அப்போ ஹீரோயினும் வந்து என்னன்னு கேட்குறா. அப்போ பேய் வந்து, இந்த 2 பேருடைய மர்டர்லையும் இந்த தண்ணி இருக்குமோன்னு டவுட் படுறேன், ஏன்னா இந்த 2 பேரும் சாவறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை தான் குடிச்சாங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்க, அட பாலா போன பண்ணி வாயா, இதை முன்கூட்டியே நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு தண்ணியை தூர ஊத்துறா. அடுத்தது பேய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணதுனால தான் அவங்க செத்தாங்க, அப்படின்னா அந்த ஸ்கிரீனை நான் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண போனேன்
அடுத்தது தான் சீனே ரிமூவ் பண்ணாரு. அவர் அதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிட்டாரு. அப்படி பார்த்தா இந்த தண்ணிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போக ஹீரோயின் நீ குடிக்கவே வேணான்னு சொல்லி தள்ளி விட்டுறா. அடுத்தது நம்ம ஹீரோ காமிச்சா அவன் சூப்பர்வைசர் கிட்ட இந்த மர்டருக்கு எது ரீசன்ற மாதிரி எதுவும் கெஸ் பண்ணிங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சூப்பர்வைசரும் எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் சைடில் கிடக்கிற வண்டு தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுங்க ஸ்கின் நம்ம மேலே பட்டாலே நம்ம ஹீட் இருக்கிற இடத்துல இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகுன்ற மாதிரி லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இறந்து போனவங்க பாடியில் இருந்தும் எல்லோ கலர் பாஸ்பரஸ் ஸ்மெல் வந்துச்சு, அதை வச்சு தான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பெய்யும் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம், இது எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க போக அப்போ தான் ஹீரோ வந்து அந்த பேயை தடுத்து நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் அப்புறம் குயின் கிட்ட இந்த கேஸில் இருந்து நான் ரிலீவ் ஆகிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டதும் தான் பேயும் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுறான். அடுத்தது சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாருன்னா நான் லேட்டாக தான் இதை கவனித்தேன், இதை உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் இதை நம்பியிருக்க மாட்டீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலைன்ற மாதிரி சொல்ல அடுத்தது ஹீரோவும் இதை பற்றி இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னா வெஸ்ட் சைடில் இருக்கிற அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போனதும் அந்த குகைக்கு பக்கத்தில் இருக்கிற ரிவருக்கு போகிறாங்க. அங்கே அவங்க மணி அடிச்சதுமே இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்து போட்டில் வராரு. நீங்கள் அங்கே போனோம்னா எனக்கு 5 சில்வர் காயின் தரணுன்ற மாதிரி சொல்லி வாங்கி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படி அவங்க அந்த இடத்துக்கு வந்து டாங்கின்னு ஒருத்தங்கிட்ட அந்த விசவண்டை பற்றி என்கொயரி பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக எல்லாராலையுமே வந்துட முடியாது, அதனால தான் நம்ம ஹீரோ இங்கே வந்தால் உண்மையை கெஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இங்கே வந்திருப்பான். அடுத்தது அந்த இருட்டு குகையில் நம்ம ஹீரோவும் அந்த டாங்கியை பார்க்க வந்து உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனா நாங்கள் ஒன்றா அதுலேருந்து சேவ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்ல அதுக்கு டாங்கியும் நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னாலுமே காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு புழுவை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடவும் இதை பார்த்து நம்ம ஹீரோ அனகொண்ட வாய்க்கு ஆப்பு வர்றது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பேய்கிட்ட காசை வாங்கி கொடுக்க அதை எடுத்து அந்த டாங்கியும் வேகமாக வர அப்போ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு பணத்தில் கையை வை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இப்போ ஃபயரை கிரியேட் பண்ணுற வண்டை பற்றி சொல்லு, அது போக அதை யார் வாங்குறா எப்படி சேல் ஆகுதுன்ற மாதிரி நீ சொல்லுன்ற மாதிரி சொல்லவும் உடனே அவன் என்ன சொல்றானா இது இப்போ கொஞ்சம் ரேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த இடமே அதிர ஸ்டார்ட் ஆகுது. மேல இருந்து எல்லாருமே பொத்துன்னு கீழே விழ இதை பார்த்த டாங்கியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோவா அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடிப்பாரான். இப்படி சேக்கானதுனால பேய் ஹீரோயின் மேலே விழவும் எந்திரடா எரும மாடு இப்போ டாங்கிய டக்குன்னு போய் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே களத்துல இறங்குறாங்க. அடுத்ததான் அந்த குகைக்குள்ள இருக்கிற ரிவர்ல அந்த டாங்கியை பார்த்தீங்கன்னா போட்ல தண்ணி சலம்ப ஓட்டிட்டு இருக்கேன். அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோட டீம் வர இப்போ டாங்கி இருக்கிற போட்ல ஒரு ஓட்டை இருக்கேன், எட்டி பார்க்க அதுல இருந்து தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்திட்டு இருக்கிறேன். அப்பதான் தண்ணி கடியில இருந்து சரமாரியா உருளைக்கட்டை டமால் டுமில்னு டாங்கியோடைய போட்டை டான்ஸ் ஆட வைக்குது. அடுத்தது அந்த உருளைக்கட்டைக்குள்ள இருந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சொலண்டு சூறாவளி மாதிரி சாப்ளின் வந்து அதான் அந்த மானுருவத்துல இருந்தது இப்போ அந்த சாப்ளினா மாதிரி போட்டை வந்து கிழிச்சிட்டு டாங்கியை பிடிக்க வர அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ டாங்கியை எப்படியே பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கும் அந்த சாப்ளினுக்கும் சண்டை நடக்குது. சாப்ளின் ஃபேஸ்ல வந்து மாஸ்க் போட்டு தலையில 2 கைத்தை தொங்க விட்டுட்டு ரொம்பவே கொடூரமா இருக்கிறாங்க. இவனை பார்த்த பெய்யும் இது சாப்ளின் தான், இது அந்த மான் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் இது கண்டிப்பா பாசிபிள் கிடையாது, இது சாப்ளின் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்து சாப்ளினை ஒரு உருளையில கட்ட அப்போ பேய் பாஞ்சு வந்து சாப்ளின் கழுத்துல கத்தி வச்சு ஒழுங்கா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள சாப்ளின் சர்வசாதாரணமா அந்த பிடியில இருந்து எஸ்கேப் ஆக்கி கெத்த நிக்க இப்ப பேய் வந்து ஆக்ரோஷமா சண்டை போட போக அதெல்லாம் ஈஸியா தள்ளிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போகுது. உடனே ஹீரோ வந்து அந்த சாப்ளினுடைய டார்கெட் டாங்கின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால டாங்கியை சேஃபா ஒரு இடத்துல வைக்கவும் சாப்ளின் திரும்பவும் வந்து ஹீரோயின் மேல கட்டையை போட அதுல இருந்து அதை அப்படியே சாய்க்க அது ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தப்பிச்சிடுறா. அடுத்ததான் நம்ம ஹீரோவும் சாப்ளினுடைய கையை பிடிச்சி அவனுடைய நெத்தியில மிதின்னு மிதிக்க அப்போ சாப்ளின் தண்ணிக்குள்ள போய் நேரா டாங்கி அட்டாக் பண்ண வருது. அப்போ பேய் இருக்கான் இல்லையா அவன் அதை வாளால வைத்த கிளிக்க அப்படி இருந்துமே அது பாத்தீங்கன்னா பாதி உடம்பு வச்சு பேயை வந்து அட்டாக் பண்ண வர சிப்ஸை சீவுற மாதிரி நம்ம பேய் வந்து அதை சீவி விட்டுறான். அடுத்தது சாப்ளினும் அங்கிருந்து மறைஞ்சு போக இப்போ நம்ம ஹீரோயின் பேய் டாங்கி அப்படின்னு எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ பேய் வந்து இது யார் அந்த சாப்ளின் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் இது கண்டிப்பா சாப்ளின் இல்லை, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சாப்ளினை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பட் ஹீரோயின் சொன்னதை ஹீரோ நம்பாம அதை அப்படியே பார்க்க உடனே ஹீரோயினும் ஃபாஸ்டா சாப்ளினை ஃபாலோ பண்ணி போங்க. அதை பார்த்த ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போகாத ட்ராப்பா கூட இருக்கலான்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஹீரோயின் காதுல வாங்காம அப்படியே போயிடுறா. அடுத்ததான் நம்ம ஹீரோவும் சாப்ளினுடைய டார்கெட் டாங்கி தானே, அதனால அவனை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த பேயும் ஹீரோயினும் மட்டும் தனியா போய் இருக்கிறதுனால அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோ டாங்கியை சேஃபா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உன் தலையில இருக்கிற அம்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணு, நீ உண்மையை சொன்னா உன்னை நான் சேஃபா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டாங்கியும் நான் பாட்டுக்கு 7 இருந்தேன், நீ உன்னுடைய டிடெக்டிவ் வேலையை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம ஃபயருக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறேன் பக்காடாவை கண்டுபிடிக்கிறேன்னு என்னையுமே படாத படப்படுத்தி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியடா அப்படின்னு
அப்படின்னும் போது அப்போ டாங்கியோடைய ஃபேஸும் அங்கன்னு மூக்கெல்லாம் முட்டு சந்தில மோதுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க அப்போ டாங்கியோடைய ஃபேஸ் கம்ப்ளீட்டா வேற ஆள் மாதிரி சேஞ்ச் ஆயிடுது. இதை பார்த்த ஹீரோ டாங்கிய ஹேரை டச் பண்ண போகவும் அப்போ அந்த டாங்கி ஹீரோ கிட்ட என் ஹேரை டச் பண்ணாத, நான் இன்னுமே வீக் ஆயிடுவேன், என் ஃபேஸ் இன்னுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவுக்கு ஹீரோயின் ஒரு வாட்டி இந்த ஹேரை டச் பண்ண போகவும் அவளும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது வந்து ஞாபகம் வருது. அடுத்தது நம்ம ஹீரோ டாங்கி கிட்ட ஃபயர் டேட்டில் அப்படின்ற விஷம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்க அதுக்குள்ள யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கவும் உடனே டாங்கியை மறைய பார்க்க அதுக்கு நம்ம ஹீரோ வர்றது நம்ம ஆளு தான் அப்படின்னு சொல்லி உள்ள விட டாங்கியை பார்த்ததுமே பேய் இவன் யாரு, ஆமா டாங்கி எங்க போனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து அவன் தான் இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்து பேய் அது எப்படி முடியும், இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் இதுல என்ன இருக்குது, இதெல்லாம் சாதாரணமான ஒண்ணு தான், நம்ம இவன் பின்னாடி போய் ஒரு உண்மையை கூட இவன் கிட்ட இருந்து வாங்க முடியல, டைம் தான் நமக்கு வேஸ்ட், இந்த சப்ப முக்கனை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னும் போது அதை கேட்ட டாங்கி யார் இந்த பொம்பளை, சரியான பஜாரி மாதிரி இருப்பா போலே அப்படின்னும் போது அதுக்கு பேய் வந்து பார்த்து பேசுடா பக்கோடவாயா, அவ குயினோடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னும் போது உடனே டாங்கியும் அதான பார்த்தேன், ராட்சசிக்கு கூட இருக்கிறது ராட்சசியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயின் கடுப்பாக்கி டாங்கியை கட்டி போட்டு உங்ககிட்ட இருந்து எப்படி அடிச்சு உண்மையா வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அதை பார்த்து ஹீரோயினை தடுத்து இதை பாரு, அடிச்சு டார்ச்சர் பண்ணிலாம் உண்மையை வாங்கிட முடியாது, உன்னுடைய குயினோடைய ஜட்ஜ்மெண்ட்டும் ரொம்பவே தப்பா இருந்திருக்குது, இப்போ நீ இப்படி பண்ணுனா இன்னுமே உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் இப்போ தான் டாங்கி உண்மையை சொல்ல ஸ்டார்ட் பண்றான். நீங்க தேடுற ஃபயர் டேட்டில் வந்து ஒரு சைடு எஃபெக்ட்காக யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, இதை கிங்குக்கு இருக்கிற அலர்ஜினால அவருக்கு கொடுத்தது, அது அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வந்தது, ஒரு 20 போல தான் லாஸ்டா கிங்கு கிட்ட கொடுத்தேன், அது ஒரு தடவை நம்ம எப்படியோ சாப்பிட்டா வெயில போகாம நம்ம சேஃபா இருந்துக்கணும், இல்லாட்டி உயிருக்கே ஆபத்து, எனக்கு தெரிஞ்சு அது பிளாக் மார்க்கெட்ல இல்ல கண்டிப்பா குயினோடைய பிளேஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோயின் அடை நொங்கு முக்கா யாருக்கிட்ட கதை விட்டுற, உன் இஷ்டத்துக்கு லாஸ்டா குயின் பேலஸ் பக்கம் திருப்பி விட்டுறியா அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து டாங்கியை வதம் செய்ய போக நம்ம ஹீரோ தான் அப்படியே தடுத்து சாப்ளின் எதுக்கு என்ன இந்த கேஸ் எடுக்க சொல்லணும், நீ தான் அவனை பார்த்துருக்கல்ல, அவன் கூட எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா சாப்ளின் வந்து அதாவது அந்த மான் வந்து இப்போ இமயமலைக்கு இதிகாசம் படிக்க போயிருக்காரு, ஆன்மீகத்தை ஆனந்தமா முடிச்சிட்டு தான் வருவாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ சாப்ளின் ரொம்பவே பவர்ஃபுல், அப்படி இருக்கும்போது அவனே இதை சால்வ் பண்ணியிருக்கலாமே, அவனுக்கு ஏன் இந்த பவர் கிடையாதா என்ன, நான் அவனை பார்த்தா மட்டும்தான் இந்த கேஸ்க்கு ஒரு க்ளூ கிடைக்கும், நானே அவன் இருக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட பேய் வந்து அப்படிலாம் யாரும் அங்கே போயிட முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ எனக்கும் அது தெரியும், மீறி போனால் நம்மளை கொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ சொன்னதை அப்படியே குயின் கிட்ட வந்து சொல்லவும் இதை கேட்ட குயின் கொந்தளிச்சு ஹீரோ எப்படி சாப்ளின் கிட்ட பேசணும்னு சொல்லுவான், அவனுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் அப்படின்னு கோவப்பட்டு ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆக ஹீரோ வந்து பேய் கிட்ட இங்க என்னதான் நடக்குது, உண்மையா சாப்ளினுடைய ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணதுனால தான் இது நடக்குது அப்படின்னாலும் இதை ஏத்துக்கவே முடியல, அதாவது ஸ்டார்டிங் சீன்ல மாஸ்டர் சாகும்போது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது, ஸோ அவருடைய ப்ளூ பிரிண்ட் கிடைச்சா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு குதிரையில சொல்லிக்கிட்டே வர அங்க கரெக்டா பக்கத்து நாட்டு இளவரசர் ஹீரோ கிட்ட வர ஹீரோவும் குதிரையில இருந்து இறங்கி அவருக்கு விஷ் பண்றான். உடனே அந்த பிரின்ஸும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ரேரான வாளை ஹீரோ கையில கொடுத்து இதுதான் கிங்கோடைய வாள், அவர் இதை உனக்காக தான் வச்சிருந்தாரு, நீ ஜெயில இருந்து வெளியில வந்ததுமே இதை உன்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கிங் சொன்னதை நினைச்சு பாக்குறான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஹீரோ கிட்ட இந்த வாளை கொடுத்து இது உனக்கானது, சப்போஸ் நான் என்னுடைய ஆட்சியில ஏதாவது தப்பு தவறி ஏதாவது தப்பு பண்ணா இதை யூஸ் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அதை நினைச்சிட்டு நம்ம ஹீரோ இந்த வாள் உன்கிட்ட தான் இவ்வளவு நாள் இருந்துச்சா, இதை நீங்க ஏன் பப்ளிக்கு தெரியற மாதிரி கொடுக்கணும், குயினோடைய ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, இப்படி நீங்க எல்லாரும் முன்னாடியும் இதை என்கிட்ட கொடுத்து குயின் என்ன சந்தேகப்படணும்னு தானே நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு பக்கத்து நாட்டு இளவரசர் ஆமா உனக்கு தான் குயின் ஆட்சி பிடிக்காதுல்ல, இப்ப எதுக்கு அவளுக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டி அலமேல மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு எதிராக புரட்சி பண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு இந்த புரட்சி புடலங்கா பண்ணதெல்லாம் போதும், இப்போதைக்கு நான் அக்ரிமெண்ட்ல இந்த கேஸை சால்வ் பண்ண வந்தேன், இதனால மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பிரின்ஸ் ஹீரோ கிட்ட வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கிங் எப்படி செத்து போனார்னு நினைக்கிறேன், குயின் தான் அவங்கள போட்டு தள்ளிட்டு ஆட்சியை பிடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு கொளுத்தி போட்டுட்டு அவன் பாட்டுக்க ஃப்ரெண்ட்ஸோட பால்கனியில் உட்காந்து பழக்கம் பேசிட்டு இருக்கேன். அப்போ பிரின்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க சொன்னதுன்னா கண்டிப்பா ஹீரோ உங்களை தேடி வருவான்ற மாதிரி சொல்ல அதுக்கு பிரின்ஸ் வரணும்ல, அப்பதான் அவன் ரொம்ப புத்திசாலி, பார்க்கலாம் அவன் மட்டும் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம எல்லாத்தையுமே வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்போ அங்க இருந்து ஒரு அம்பு பாஞ்சு வருது, அதாவது பிரின்ஸோடைய நெத்திலேயே வந்து பாயுது. அதை பார்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோஃபா கடியில் ஒளியிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிரின்ஸோடைய உடம்பு தீயில எரிஞ்சு சாம்பல் ஆகுது. ஏன்னா அந்த அம்புல அந்த ஃபயர் டர்ட்டில் பாய்சன் இருக்குது. ஸோ சூரியன் சுட்டெரிச்சிட்டு இருக்கிறதுனால அவரும் இறந்து போயிட்டுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சாப்ளினை பார்க்க அவர் இருக்கிற மடத்துக்கு வெளியில வரவும் அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்க. இதை ஹீரோ கண்டுபிடிச்சு குயின் நீங்க தான் அங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட குயினும் மெதுவா மறைஞ்சிருந்து வெளியில வந்து ஹீரோ கிட்ட ஏதோ பிரின்ஸ் உங்ககிட்ட ஒரு வாழை கொடுத்ததா கேள்விப்பட்டேன், அப்படி என்ன ஸ்பெஷல் இதில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு
அதுக்கு ஹீரோ வந்து இந்த வாளை வச்சு வதம் செஞ்சா எதிரில் இருக்கிறவன் எங்க போய் எழுவான்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோ பவர் இருக்குது. அது சரி, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை கேட்கணும், கிங் எப்படி செத்தாரு, அவருக்கு கொடுத்த வாளுக்கு முன்னால உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் ஓரமா ஒளிஞ்சு நின்று நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு குயினோடைய ஆட்கள் கிட்ட ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருங்க, குயின் சிக்னல் காட்டினா நம்ம ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றா. அடுத்தது குயினும் உனக்கு என் மேலதான் சந்தேகம் இருக்கு போலயே, கிங்க நான் கொல்லல, அவருக்கு லிவர் டிசீஸ் இருந்துச்சு, அதனாலதான் அவர் செத்து போனாரு, நான் உமன்ன்றதுனால நான் அரியணை ஏறுறது யாருக்குமே பிடிக்கல, அதனால தான் ரூமர்ஸை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ வந்து நான் சாப்ளினை பார்க்கக்கூடாதுன்னு தானே இங்கே வந்து என்னை தடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு குயினும் ஆமாம் இது சாப்ளினுடைய ரிலீஜியன் பிளேஸ், இங்கே பீஸ்க்கு மட்டும்தான் இடம், மற்ற யாருக்கும் அளவு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் பேய் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து குயின் கிட்ட பக்கத்து நாட்டு பிரின்ஸும் ஏற்கனவே நடந்த மர்டர் மாதிரி அவரையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட குயினும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சாப்ளின் இருக்கிற மரத்துக்கு கூரை மேலே ஏறி குதிச்சு ஓடுறான். இதை பார்த்த குயினோடைய ஆட்கள் ஹீரோ கூரை மேலே குதிச்சு போறான்னு சொல்லி ஹீரோ பிடிக்க போறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பேய் இருக்கார் இல்லையா, அவரு ஜியோ வீட்டுக்கு போய் அவருடைய ஒய்ஃப் கிட்ட, அதான் அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் செத்து போனார்ல அந்த மாஸ்டர் ஜியாவுடைய ஒய்ஃப் கிட்ட இங்க அந்த மாஸ்டருடைய ஸ்டடி ரூம் எது அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் வந்து அந்த இடத்த காமிக்க பேய்க்கு ஒரே ஷாக். என்னன்னு பார்த்தா அந்த இடமே ஃபயர்னால அழிஞ்சு போயிருக்குது. இது எப்படின்ற மாதிரி பேய் கேட்கும்போது அதுக்கு மாஸ்டருடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா அவர் இறந்து போன 2 நாள்லயே இது இப்படி இங்க மாறிடுச்சு, நான் இருந்த டென்ஷன்ல இதை பெருசாக எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லவும் இதை பார்த்த பேய் இப்படி ஃபயர் ஆகி இருக்குன்னா கிரிமினல்ஸ் வேணும்னு தான் எவிடன்ஸ் அழிச்சிருப்பாங்க, நீங்க எதுக்கு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் கோவத்தில் கத்த உடனே அந்த ஒய்ஃபும் பயந்து மயங்கிட்டுறாங்க. ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க, இதில் இந்த பேய் வேற சும்மா கேட்டதுனால இப்படி எமோஷனல் ஆகிட்டாங்க போல. அடுத்தது பேயும் கொஞ்சம் காமாகி அங்கே பக்கத்தில் புதுசாக ரெடி பண்ணிட்டு இருந்த ரூஃபை பார்த்து எரிஞ்சு போன பக்கத்தில் இருந்த ஷெட்டு ஜியோஸ் ஆக்குறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ரெடி ஆகிற வர அந்த மாஸ்டரை வந்து எங்கே படித்தாங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு போய் அவங்க சர்ச் பண்ணி ஒரு வழியா புத்தா ஸ்டாச்சு ப்ளூ பிரிண்டை கண்டுபிடிச்சி அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி குதிரையில அங்கிருந்து வேகமாக கிளம்பி போறான். அப்படி என்னத்தை பார்த்தான்னு தெரியல. அடுத்ததான் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து குதிரை வண்டியில குடுகுடுன்னு பேயை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணி அவனை செயின்ல லாக் பண்ணி எஸ்கேப் ஆகாத மாதிரி கொண்டு போறாங்க. இந்த சைன் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் மெதுவா சாப்ளின் இருக்கிற இடத்துக்கு வர அங்க இருக்கிற அந்த மான் நம்ம ஹீரோ பார்த்து இங்கெல்லாம் வரக்கூடாது, மீறி வந்தா உன்னுடைய உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு வான் பண்ண அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியும், சாப்ளின் எங்க, நான் அவனை பார்க்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்ல அங்க இப்பதான் சாப்ளின் பிரைட்டா ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கம்பீரமா நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்று என்ன எதுக்கு பார்க்க வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃபயர் டர்ட்டில் இங்க தான் இருக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதை வச்சுதான் இந்த கேஸை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சாப்ளின் அப்படிலாம் அங்கே எதுவுமே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போ, இல்லாட்டி உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டா இலங்கை வரைக்குமே போயிட்டு வருவேன், அதனால எனக்கு என்ன ஆனாலுமே பரவாயில்ல, பட் நீயே டேஞ்சர்ல தான் இருக்க ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லவும் அப்படியே சாப்ளின் ஷாக் ஆகுறா. இப்பதான் நம்ம ஹீரோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டை போட்டு உடைக்கிறான். அது என்னதுன்னா ஹீரோயினும் சாப்ளினும் ஒரே ஆளு தான், அதாவது அந்த மான் மாதிரி உருவத்துல வேற ஒரு தாங்க வந்துட்டு போனாங்க இல்லையா ரெட் கலர்ல, அவங்களும் நம்ம ஹீரோயினும் ஒரே ஆள் தான். இந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்க எதிர்பார்க்கல தானே. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா நீ என் கூட க்ளோஸா இருக்க வரும்போது அங்க நடந்த சண்டையில நீ உன்னுடைய முடிய என்ன கை வைக்க விடல, ஏன்னா நான் உன்னுடைய ஹேரை டச் பண்ணா உன்னுடைய உருவம் உருமாறிடும், அதனால தானே சாப்ளின் மாதிரியே ஒருத்தனை பார்க்கும்போது அவன் ரியல் கிடையாதுன்னு நீ அடிச்சு சொன்ன, ஏன்னா உண்மையானது நீ தான் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் இப்போ அவளுடைய ஹேரை டச் பண்ணி ஃப்ரீ ஹேர் விடவும் அவளுடைய ஃபேஸ் மூக்கு கண் காதுன்னு எல்லாமே கதகளி ஆடி இப்போ அப்படியே ஹீரோயின் ஃபேஸாக மாறிடுது. குயின் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே மாற்றி ஓல்டு ஆஃபீஸர் ட்ரெடிஷன் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் என்ன எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த மர்டர் கேஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால என்ன சால்வ் பண்ண கூட்டிட்டு வந்தாங்க. பட் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க மேலேயே நான் டவுட் படுவேன்னு. அவங்கள பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, குயின் என்கிட்ட அவங்க அரியணை ஏறினதுமே சாப்ளின் காணாம போயிடுவா, அதனால அவனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னாங்க. அப்படி சாப்ளின் காணாம போயிடுவானா என்ன அர்த்தம், அப்போ உன் நிலைமை என்ன ஆகும். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கத்தின்னு கத்தி வேகமா ஹீரோ அட்டாக் பண்ண வர அங்க நிறைய மான் வந்து விடாம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதெல்லாம் ஒண்ணா தூக்கி தூர போட அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்கிருந்து மூவ் ஆக அவ பின்னாடியே நம்ம ஹீரோ வர அங்க ஹீரோயின் மறைஞ்சு வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரா. அதுல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் தடுமாறுறான். அடுத்தது நம்ம ஹீரோ இருக்கிற இடமே சேக் ஆகுது. அப்படியுமே மாறி ஃபைட் பண்ண ஹீரோ அவனுடைய வாழை வச்சு ஹீரோயினுடைய வாழை வெட்டினதுனால அதோட பாதி அந்த துணியில போயிட்டு திரும்பவும் ஹீரோயின் மேலேயே மோத வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் உடனே தள்ளி அந்த கத்தியை வாங்கி அப்படி மயங்க இது தெரியாம நம்ம ஹீரோவை குத்த போற மாதிரி தரையில குத்துறா. அப்படியே சீன் கட் ஆகி ஹீரோவை வேற ஒரு காட்டு பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறா. இன்னமும் ஹீரோவுக்கு மயக்கம் தெரியல. இதனால ஹீரோவை தூக்கிட்டு வரும்போது அதுல இருக்கிற ட்ராப் தெரியாம கைப்பட எங்க இருந்தோ ஒரு கத்தி ஹீரோயினுடைய வயித்தை வசமா கிழிச்சிட்டு போயிடுது. ஹீரோவை தொப்புன்னு தூக்கிட்டு போட்டு திரும்பவும் தெரியாம இன்னொரு ட்ராப்ல கைப்பற்றுது.
இப்போவும் திரும்பவும் ஒரு வாள் வந்து வழி பண்ண அப்படியே நிலத்தடுமாறி நம்ம ஹீரோயின் கீழே விழுறாங்க. இவங்களை தேடி அடியாட்களும் அவசர அவசரமா அந்த இடத்துக்கு வர அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். எங்க போயிருப்பாங்கன்னு வந்த அடியாட்களும் அங்க இருந்து போயிட்டாங்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ மெதுவா எந்திரிச்சு ஹீரோயினை பார்த்து என்ன நடந்துச்சு, எப்படி இவ்வளவு காயம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஹக் பண்ணி நீ ரொம்ப நல்லவன், ஏன் எல்லாருமே உன்னை கொலை பண்ண பாக்குறாங்க, குயினும் உன்னை கொலை பண்ண சொல்லிதான் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது குயினை எதிர்க்கிறவங்கள அந்த சாப்ளின் மடத்துல வச்சுதான் கொலை பண்ணுவாங்க. அங்க நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறோம். பட் இந்த ஃபயர் மர்டருக்கும் குயினுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அதனால நீ தான் குயினை சேவ் பண்ணணும். என்ன குதிரையில ஏத்தி குயின் கிட்ட போக ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஏத்தி விட அடுத்து குயின் ஹீரோயினை இப்படி பார்த்ததுமே அவளுடைய கன்னத்துல கை வச்சு டாக்டரை சீக்கிரம் கூப்பிட சொல்லி ஆர்டர் போடுறான். அடுத்தது ஹீரோயின் குயின் கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்க லைஃப்ல யாரையாவது உண்மையா லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த குயினும் ஆமா அது நீ தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் நிஜமாவா, நான் இதை எதிர்பார்க்கல, உண்மையாவே என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துலயே அவளுடைய உயிரும் போகுது. அடுத்தது நம்ம ஹீரோவும் பெய்யோடைய குதிரை மட்டும் வந்திருக்குது. பெய்ய காணோன்னு அவனை தேடி ஒரு இடத்துக்கு வரவும் அங்க இருக்கிற கதவை மெதுவா ஓபன் பண்ணவும் அங்க ஒரு ரோப் வந்து நகர்ந்து அந்த துணியில தட்டி போட்டிருக்க பேய் மேல இருந்த துணி விலகி போகுது. ஹீரோவும் பேயை பார்த்து அவன் உடம்பு சங்கிலி மாட்டி இருக்கிறத பார்த்து வாழை வச்சு அதை கட் பண்ணிட்டு இருக்க. இங்க என்னடானா பேய்க்கு உடம்பெல்லாம் எரியுது. என்னன்னா அவனுடைய உடம்புலயும் அந்த ஃபயர் டேட்டில் போட்டுட்டாங்க போல. அதனால பேய் ஹீரோ கிட்ட இப்போ அதுக்கெல்லாம் அவசரம் இல்லை, எனக்கு மாஸ்டர் ஜியா ஏன் செத்தாருன்னு தெரியும், நான் அவருடைய புத்தா டயக்ராம பார்த்தேன்ற மாதிரி சொல்றதுக்குள்ளேயே அவனுடைய உடம்பு அனலா எரிய ஆரம்பிக்குது. ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. சாகும்போது கூட பேய் கையில எதையோ அழுத்தி வச்சு ஹீரோ கிட்ட காட்ட அதுல நம்ம ஹீரோ அந்த பொசுங்கன சாம்பலை தேடி பார்த்தா அது குதிரை மேல இருக்கிற பேக்ல இருக்கிற ஒரு பட்டன். உடனே அதை எடுத்துட்டு வந்து குதிரையில இருக்கிற ஒவ்வொரு பட்டனையும் வச்சுட்டு வந்து கரெக்டா அது மேட்ச் ஆகிற பட்டன்ல வச்சா அதுக்குள்ள இருந்து பேய் மறைச்சு வச்சிருந்த ஜியா அதான் அந்த மாஸ்டருடைய டயக்ராம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே சீன் கட்டாக சூப்பர்வைசர் தனியா புத்தா ஸ்டாச்சுல நின்றுட்டு அவன்கிட்ட இருந்த திங்ஸை தூக்கி கீழே போடவும் அதை பார்த்து அவனுடைய ஆட்கள் சிக்னல் நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லி வேகமா ஓடி போய் அங்க உள்ள ஒரு லாக்கர் ரிலீஸ் பண்ணி அதை தகன்னு கொழுந்து விட்டு எரிய வைக்கிறாங்க. அந்த லிக்யூட்ல இன்னுமுமே நிறைய கட்டையை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோ சூப்பர்வைசர் கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் நறுக்குன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்றான். என்னமா வேலை பார்த்துருக்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்டார்டிங்ல அந்த மாஸ்டர் ஜியா இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது அவர் டயக்ராம்ல ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தானே நீங்க அந்த ஸ்கிரீனை போட்டு மறைச்சு வச்சிருந்திருக்கீங்க. மாஸ்டருக்கு ஹோல்லாம் அடியில இருக்குது, பட் அதுக்கு ரீசன் தெரியல. புத்தா ஸ்டாச்சு வந்து 66 யார்ட்ஸ் ஹைட், அது அப்படியே பிளேஸ்ல ஏம் பண்ணி தான் நிக்குது. கரெக்டா குயின் அரியணை ஏறுற அன்னைக்கு அவங்கள அடக்கம் பண்றதுக்காக தானே நீங்க இந்த புத்தா ஸ்டாச்சுவை ரெடி பண்ணிருக்கீங்க. உன் மேல டவுட் வரக்கூடாதுன்னு சாப்ளின் மேல பழி போட்டேன். அதுக்காக தான் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ண சிண்டாவை கொலை பண்ணி இந்த கேஸை டைவர்ட் பண்ணியிருக்கிறேன். நான் உன் கூட க்ளோஸ்ன்றதுனால உனக்கு இன்னுமே இது வந்து ஈஸியாக மாறிடுச்சுல்ல. அது போக இந்த டயக்ராமை பேய் கண்டுபிடிச்சதுனால அவனையும் என் கண் முன்னாடியே கொலை பண்ணிட்டேன். எப்படி உன்னுடைய பிளானை நான் கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சூப்பர்வைசரும் நீ இந்த கேஸை சால்வ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆமா நீ சொல்றது சரிதான். மாஸ்டர் ஜியா வந்து அவருடைய டயக்ராம் மாறி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அவர் குடிச்ச தண்ணியில ஃபயர் டேட்டில் இருந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது சீனியர் ஆஃபீஸர் நெக்ல இருந்து தண்ணியை ஊற்றி அவரையும் கொன்னோம். உன்னையும் பிரின்ஸை விட்டு கொலை பண்ண சொன்னோம். பட் அவன் பெரிய புடலங்க மாதிரி பேசினான். அதனால தான் அவனையும் நாங்க தான் கொலை பண்ணோம். இப்படி எல்லாரையுமே நாங்க தான் கொன்னோன்ற மாதிரி இவனும் ஒத்துக்கிறான். இதை கேட்டு ஹீரோ நீ பண்றது பெரிய தப்பு, இது பேன் பண்ண பாய்சன், இதை யூஸ் பண்ணா அளவு கிடையாது, நீ பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சூப்பர்வைசர் நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி என் கையை இழந்தேன், அதுக்கு பழி தீர்க்கணும். என்னை மாதிரி எத்தனை பேர் குயினால பாதிக்கப்பட்டாங்க, அதனால தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோ மேல ஃபயர் டேட்டில் இருக்கிற தண்ணியை ஊத்த வர ஹீரோ லைட்டா எஸ்கேப் ஆகிடுறான். அப்போ ஒரு பூச்சி ஹீரோ கண்ணத்துல ஏறிடுது. அதை தூக்கி போட்டுட்டு ஹீரோ அந்த சூப்பர்வைசர் கூட சண்டை போட்டு அவனை வாளால ஏம் பண்ணி குயின் பண்ணது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவளை விட பெரிய தப்பு நீ பண்ணிட்டு இருக்கிற, எத்தனை பேரை கொலை பண்ணுவ அப்படின்னு கேட்க அதுக்கு சூப்பர்வைசர் நான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிற லிக்விட் பேஸ்மெண்ட்ல இருக்கிற பில்லரை மெல்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல அது பேலன்ஸ் போய் விழுந்து நொறுங்கிரும், அதுவும் கரெக்டா ராணி மேலேயே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட பாஞ்சு சண்டை போட போக அப்படி ஹீரோ வர விண்டோல இருந்த சன்லைட் அவனுக்கு உடம்புலாம் எரியுது. என்னன்னு பார்த்தா ஃபயர் டேட்டில் ஹீரோ மேல ஏறிடுச்சு இல்லையா, அதனால அவனுடைய உடம்புலாம் பாய்சன் ஏறி அவனும் அதை கன்ஃபார்ம் பண்ண செக் பண்ணா அவனுடைய கை பொசுங்கி பொத்து போயிருது. உடனே ஹீரோ என்ன பண்றானா அவனுடைய வாழை வச்சு அங்க இருக்கிற லிஃப்ட் அடிக்க அது அந்த லிக்யூட் வந்துட்டு இருக்கிற இடத்துல போய் விழுது. அது இப்போ ஸ்டாப் ஆகி வேற டைவர்ஷன்ல போகுது. உடனே ஹீரோ என்னால புத்தா ஸ்டாச்சு விழுறத தடுக்க முடியாது, பட் அது விழுற லொகேஷனை தடுக்க முடியும், இதனால என்னால பேலஸ்ல சேவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சூப்பர்வைசர் கடுப்பாக்கி அங்க இருந்த ஃபயர் டேட்டில் தண்ணி
எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோப்பையில பிடிச்சி லாக் பண்ணிட்டு குயினை என்னால கொலை பண்ண முடியும், நான் அதுக்காக 1,00,000 பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி குதிரையில ஏறி போறான். அவனை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் குதிரையில போக அப்போ சன்லைட் வரலன்றதுனால நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ சன்லைட்டும் வரப்போகுது. ஸோ ஹீரோ அந்த குதிரைக்கு அடியில போய் அப்படியே சூப்பர்வைசரை பிடிச்செழுத்து அவன் வச்சிருந்த தண்ணியை அவன் மேலேயே விழுந்துருது. கடைசியில் அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அடுத்தது புத்தா ஸ்டாச்சுவும் கொலாப்ஸ் ஆகி அது கிட்டத்தட்ட வெளில வரும்போது குயினோடைய ஆள் வந்து கூவ, அதனால குயினும் என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அப்போ கரெக்டாக அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலை பேலஸை நோக்கி சரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தா எல்லாருமே பின்னாடி மூவ் ஆகி குயினை சேவ் பண்ண புத்தா ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கீழே விழுது. புத்தா தலை மட்டும் தடுமாறி பாஞ்சு வந்து குயின் இருக்கிற இடத்துக்கு வர இதை பார்த்து ஹீரோ குயினோடைய ஆட்கள் கிட்ட கொஞ்சம் குயினை தள்ளி போக சொல்லுங்க சொத்த பையனுங்களா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள அவனுங்களும் அங்கிருந்து போக ஹீரோ தான் குயினை சேவ் பண்றான். இதை பார்த்து குயின் ஹீரோ கிட்ட நீயாடா என்ன சேவ் பண்ண, என்னால நம்ப முடியலையேன்னு சொல்லி இதை யார் செஞ்சாங்களோ அவங்கள அழிக்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இவ்வளோ நடந்தும் நீங்க மாறல, எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கிங் கொடுத்த வாழை குயின் கிட்டே கொடுத்து இனியாச்சும் உங்க ஆட்சி நேர்மையா யாரையும் கொல்லாம வெற்றி கொடுப்பீங்கன்னு நம்புறேன், இனி இந்த வால் கிங் மெமரியா உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு குயினும் நீயா என்ன நான் நாட்டு ஆளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஸோ நீயே என் கூட இரு, என்னுடைய சேஃப்டிக்காக இல்லை மக்களுக்காக உன்னுடைய தண்டனையை நான் ரத்து பண்ணிட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இல்லை என்னுடைய அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனி நான் கிளம்புறது தான் சரின்னு படுது அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே நாட்களும் போகுது. குயினும் அவங்களுடைய ஆட்சியை நல்லபடியாக கொண்டு போறாங்க. சரி ஹீரோ எங்க போனான் அப்படின்னு பார்த்தா அவன் இந்த டாங்கி இருந்த குகையில அவன் கூட இருக்கிறான். அப்போ டாங்கி வந்து ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டேன், கடைசியில் நீ ஃபயர் டைட்டில்னால பாதிக்கப்பட்டு இப்படி சன்லைட்டுக்கு போகாமையே இங்கேயே இருக்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து இப்போ நாட்டில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தானே, நானும் நல்லா இருக்கிறேன், எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஸோ நான் இங்கேயே இருக்க போறேன்ற மாதிரி சொல்ல அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.